அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ராபியாஸ் கோல்ட் சேனல். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்தே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா தோசை வித் ரெட் சட்னி. ரெட் சட்னினா ஒன்றுமே இல்லை, வேர்க்கடலை சட்னி தான் நாங்கள் வந்து ரெட் சட்னின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் வந்து தேங்காய் சட்னி அதெல்லாம் அரைக்கவே மாட்டோம். அந்த ரெட் சட்னி மட்டும் தான் எங்கள் வீட்டில் அரைப்போம், அதான் நல்லா சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்பைஸ் டாலரன்ஸோடு இருக்கும். நல்லா 2 எக்ஸ்ட்ரா தோசை கூட நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது ரெசிபி வேணால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் வீடியோவாகவே. அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா சிக்கன் வாங்க போகிறோம். பசங்களுக்கு வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானு. பட் எல்லோரும் சொன்னாங்க, அம்மா சைடு எல்லோரும் சொன்னாங்க இந்த மாதிரி போகாத, ஃபிஷ் இருக்காது, ஸ்ட்ரைக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு ரொம்ப அன்றைக்கி ஃபிஷ்ஷு சாப்பிட்டே ஆகணும்னு ஒரு டெம்ப்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தது தான். அண்ட் இங்கே எங்கே போனோன்னா காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே போனது. அங்கே வந்து எறா தனியாக இருக்கும், மீன்கள் தனியாக இருக்கும். ஸோ ப்ரான் போய் பார்க்கும்போது ப்ரான் ஒரு அண்ணா தான் வச்சுருந்தாங்க, அது கூட ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, ஒரு மாதிரி பழசாக இருந்துச்சு. சரின்னு வந்தாச்சு, கிட்ட போய் பார்த்துட்டு சரி ஃபிஷ்ஷு போய் பார்க்கலான்னு சொல்லி. இது இன்னொரு சைடு இருக்கும், போனவங்களுக்கு தெரியும், நான் போகாதவங்களுக்கு சொல்கிறேன். ஃபிஷ் மார்க்கெட், அந்த காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டு. எவ்வளோ பிஸியாக இருக்குது, பிஸியான ஒரு ஏரியாவாக இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே எல்லோரும் அவங்கவுங்களோட பிஸ்னஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பிஸியாக இருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடமே ஆக்சுவலாக. நான் ஒரு வாட்டி போகும்போதும் நான் எங்கள் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பேம்மா, நான் இது வாங்கினேன், இவ்வளோ காசுக்கு நான் இது வாங்கினேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையா. ஸோ இது நம்மளோட டேலண்ட்டில் நம்ம வெளிப்படுற வெளிய இடம் இது, இந்த மார்க்கெட்டு செக்ஷன்லேயே இந்த ஏரியான்னு. வந்து என்ன சொல்கிறது, நிறையா பெரிய மார்க்கெட் இது. ஸோ பெரிய மார்க்கெட்டில் நம்ம போய் ஏமாறாமல் வர்றது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய டேலண்ட்டு நான் நினச்சிப்பேன் நான். ஸோ அங்கே போய் நான் என்ன வாங்கினேன்னா மத்தி மீன் தான் வாங்கினேன். 150க்கு தான் வாங்கினேன். அதுவே நிறையா இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், அது செம்ம ஃப்ரெஷ்ஷு. ஸோ மத்தி மீன் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து எங்கே போனோன்னா இந்த 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 இது என்ன கடை, சிப்ஸு கடை தான். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இங்கே தான் நம்ம வாங்கணும், இங்கே தான் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்மடியே மிக் பண்ணி அதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸு, பனானா சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு எனக்கும் பிடிச்ச சில ஸ்நாக்ஸ், 90s கிட்டோட ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு குனிராம் போனோம். குனிராம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமஸான ஷாப் அது. அங்கே போய் ஒரு மேங்கோ ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் வரும்போது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கீரை அண்ட் முருங்கைக்காய் வாங்கினேன். மாங்காய், என் ஹஸ்பண்டுக்கு மாங்காய் வாங்கி கொடுத்தோன்னே அவ்வளோதான், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க ஒரு மாங்காய் பைத்தியம் அவங்க, அவங்களுக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சீசனில் மாங்காய் நல்லாவே வரும்ல. ஸோ அதை வாங்கி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. குமுதா ஹாப்பி மாதிரி என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பி அன்றைக்கி. அண்ட் அது தீனி மிட்டாய் பார்த்தீங்களா, அதுதான் 90s கிட்டு. அது வந்து நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் சாப்பிடுவோம், அது எல்லாமே வாங்கி. ஸோ எல்லாத்தையுமே வாங்கி வச்சாச்சு. இப்போ பெரிய வேலையே என்னென்னா இந்த கீரை ஆயிரம் தான். அதில் உட்காந்துட்டேன், என் பசங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு ரிலாக்ஸாக ஒரு காஃபியை போட்டு வந்து உட்காந்தாச்சு அந்த கீரை ஆயிரத்துக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறேன்னா பாருங்கள், அண்ட் ரெசிபி வேணுங்கிறவங்க பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். டாட்டா பை பை. இப்போ நான் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இதில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுற அளவு எல்லாமே. ஸோ ஒரு பவுலில் வந்துட்டு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கரைச்ச புளி வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர், மல்லித்தூள் சொல்லுவாங்கள்ல, அது கூட வந்து சேர்த்து சால்ட்டை போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இது ஏன் நம்ம இப்படி கலக்கி வைக்கிறோன்னா, இது வந்து ஒரு நைஸ் ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும் அந்த ஃபிஷ் ஆனத்தில், குழம்புல. அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம மசாலா வந்து அப்படி கரைச்சி வைக்கிறோம் பிஃபோராகவே. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் இந்த வேலை தான் செய்வேன் ஃபிஷ் குழம்பு செய்யும் போது எப்போவுமே. ஸோ தேவையான வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு. தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சது ஒரு தக்காளி, அப்புறம் மாங்காய், கொத்தமல்லி, ஃபிஷ் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் கிரைண்ட் பண்ணி தக்காளி வந்து 4 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம என்னென்ன வெஜிடபிள் வேணும் போட்டுக்கலாம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், நம்மளோட இஷ்டம் வந்து நம்மள்கிட்ட இப்போ இன்றைக்கி என்ன இருக்கோ இது வேணால் போடலாம், வெண்டைக்காய் எல்லாமே போடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ அதுக்கு ஒரு சட்டியை வச்சாச்சு அண்ட் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் வந்து வெந்தயம் அண்ட் சோம்பு இது ரெண்டுமே போட்டு தீய விடக்கூடாது. மெயினாக அது தீஞ்சாலே டேஸ்ட்டு போயிடும்னு எங்கள் அம்மா கத்திகிட்டே இருப்பாங்க. ஸோ வந்துட்டு தீய விடக்கூடாது. அப்புறம் அதில் வந்து க்ரீன் சில்லிஸை வந்து ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் அப்படி தான் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி, அதில் நாங்கள் வந்து ஆனியன் போட மாட்டோம். ஆனியன் வந்து போடுறீங்கன்னா அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. பட் எங்கள் வீட்டில் நாங்கள் மோஸ்ட்டாக ஆனியனே போட மாட்டோம் ஃபிஷ் ஆனத்துக்கெல்லாம்.
ஸோ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டதுக்கப்புறமா அதில் வந்து கருவேப்பிலை, நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலையை வாஷ் பண்ணி போடுங்க. தக்காளி வந்து நல்லா வந்து ஜூஸாகி அந்த ஸ்கின்னில் வந்து பீல் ஆகிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சாஃப்டாக அதை வேக விடணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அது நல்லா அதுவும் இந்த மாதிரி ஆகணும். அது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அந்த எண்ணெயிலே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த பிரியாணி வீடியோவில் சொன்ன மாதிரி தான், எண்ணெயில் நம்ம சில்லி பவுடர் போட்டால் அது கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எண்ணெயிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நம்ம அதில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோமோ அதை போட்டுடலாம். அப்போது கத்திரிக்காய் என்னென்ன போட போகிறோமோ அதை போட்டு அதை ஒரு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றுறோம். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒன்றாகி அது எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். ஆயில் செப்பரேட் ஆகி மேலே அழகாக இது ஒரு மாதிரி வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி ப்ளஸ் மசாலா, ஸோ அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதில் ஊற்றுறோம். இதில் ஊற்றிட்டு நல்லா இந்த வெஜிடபிளை வந்து வேக விட போகிறோம், லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. யாரும் எப்படி வைப்பீங்கன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபிஷ் குழம்பு இந்த மாதிரி தான் வைக்க தெரியும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க கமெண்ட்டில். அண்ட் அன்றைக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் மீன் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவியுமே நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம கிரேவி என்ன தான் நல்லா பண்ணாலும் பழைய மீனை போட்டோம்னா அது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ எப்போவுமே வந்துட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்புறம் புளி தண்ணி வந்து எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்கள் டேஸ்ட்டு படி நீங்கள் வந்து எப்போ வேணால் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காயெலாம் வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுமே போட்டுட்டேன். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மாங்காய் ஆட் பண்ணுறோம் நான். ஏன்னா மாங்காய் வந்துட்டு கடைசியாக தான் ஆட் பண்ணோம். அது டக்குன்னு வெந்துடும்ல, வெந்து அப்படியே குழஞ்சிரும். ஸோ கடைசி அந்த ஃபிஷ்ஷு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மாங்காவை போட்டுடலாம். மாங்காவும் போட்டாச்சு. ஐயோ, கிரேவி அட்டகாசமாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி ஃபிஷ் ஆனும். லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. எனக்கு கடைசியாக வந்து கார்னிஷிங்க்கு வந்து கொத்தமல்லி இல்லாமல் ஃபிஷ் ஆனுமே செய்யாதீங்க சொல்லிட்டேன். ஃபிஷ் குழம்பே நம்ம செய்யுங்க. அந்த கொத்தமல்லி போட்டால் தான் அந்த ஆனத்துக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு நிறைவாகவே இருக்கும். கொத்தமல்லிலாம் நம்ம செய்யவே முடியாது. ஸோ கடைசியாக கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் லீஃபை போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு சுட சுட நம்ம சாப்பாடு போட்டு அந்த கிரேவியை ஊற்றி நம்ம சாப்பிட்றது தான் பேலன்ஸ், வேறு எந்த வேலையும் இல்லை. நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க அன்றைக்கி. இன்னும் இப்படி செஞ்சுட்டு ரொம்ப பாராட்ட வேறு செஞ்சாங்க. ஸோ திஸ் இஸ் அவர் மத்தி மீன் குழம்பு. ஓகே guys, thank you all. Meet you all in next video.